ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஜாம்பி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஜாம்பி படம் வேர்ல்டு வார் Z அப்படின்ற ஒரு ஜாம்பி படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலி இருந்துக்கிறாங்க, வெளியே போகிறாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. இவர் தான் அங்கே லாஸ்ட் வரைக்கும் இந்த கதை கூட வருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஜாம்பிஸ் ஆகி மனிதர் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கார் ரிவர்ஸ் எடுக்க பார்க்குறான். ஆனால் முன்னாடி ஒருத்தன் வந்து அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த காருக்குள்ளே போயிட்டு அவனை கடிச்சிடுறாங்க. அவன் இப்படின்றதுக்குள்ளே, அதாவது 10 செகண்டுக்குள்ளே ஜாம்பியாக மாறிடுறான். அதையும் காட்டுறாங்க. கண்ணுகள்லாம் பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த ஒரு வேன் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அதில் அவங்க பொண்ணுக்கு வந்து அதோட பார்த்து மூச்சடைப்பு வருது. அவங்க வந்து இன்னலர் யூஸ் பண்ணணுமா, அதாவது மூச்சு சுவாசம் வந்தால் இன்னலர் யூஸ் பண்ணுவாங்களா, அது யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு உடம்பு சரியாகும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாரு. இங்கே என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபார்மசி. அவங்க பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் இன்னிரல் வாங்க வருவார். அப்போ தான் இந்த பையன் இருப்பான். இவன் வந்து அதை கொடுத்துட்டு காசை கேட்பான், காசையும் கொடுத்துருவாங்க. அதுப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காப்பாற்றுவாங்க. போலீஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த போலீஸே அங்கே இருக்க பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போவார். மக்கள்லாம் அங்கே இருக்க பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு இவங்க போவாங்க, அதாவது சேஃப்டியான இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஃபேமிலி போக முயற்சி செய்வாங்க. அப்போது ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு கனவாக வரும். அதாவது இந்த ஜாம்பி இதெல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தூங்கும் போது கனவாக வரும். பக்கத்தில் துப்பாக்கியோடு வச்சுருக்காரு. என்ன ஏதுன்னு நடந்து போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அவங்க 2 பேருடைய குழந்தை இருக்குது. அந்த குழந்தையில ஒருத்தன் வந்து தூங்கிட்டு இருப்பான். 2 பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. எதுக்குன்னா, மேலே அந்த டெரஸ்க்கு போனோன்னா ஹெலிகாப்டர் வந்து இவங்களை காப்பாற்றிக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அவங்க கூட போயிடலாமேன்னு இவங்க கேட்பாங்க. வேண்டாம், நம்ம இங்கேயே சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லுவார். உடனே இந்த இடமே இடிகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து விரிசல் விட்டு விடிகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் தப்பிச்சு டெரஸ்க்கு போயிடுவாங்க. மொட்டை மாடிக்கு போனோன்னே ஹெலிகாப்டர் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார்ல நம்ம ஹீரோ, அவங்க தான் ஹெலிகாப்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டர் மூலிமா இவங்க தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டரை அந்த மொட்டை மாடிக்கு மேலே நிறுத்துவாங்க. நிறுத்தினோடனே ஒவ்வொருத்தராக வரும்போது கடைசியாக அந்த டோரை லாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ கையை வச்சுருவார். நல்ல வேலை அதில் கை ஃபுல்லாக அட்டையை சுற்றிருப்பாங்க. அந்த அட்டையெல்லாம் கிடைக்கும். அந்த டோரை விட்ட உடனே எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஷிப்பு மாதிரி இருக்குது. அதாவது இந்த ரெஸ்கியூ பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த வைரஸ் பரவாத மக்கள் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஷிப்பில் மக்களை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. இதையெல்லாம் காமிச்சு, இந்த மாதிரி உலகம் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. எங்களுடைய ஆர்மியுடைய டேட்டா பேஸ் இடம் இருக்குல்ல, இந்த ஆர்மியில் ஒரு இடம் கேம்ப்பு போட்டு தங்குவாங்களே, அந்த மாதிரி இடத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆர்மி பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் போய் காப்பாற்றிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் தன்னுடைய குழந்தைங்களை கொஞ்சிட்டு அவங்க மனைவி கிட்டேயும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் போவார். அவர் போகும்போது ஒரு ஹெலிகாப்டரில் போவார். ஹெலிகாப்டரில் ஒரு ஏரோப்ளைனில் அவருக்குன்னு கொடுப்பாங்க. அந்த ஏரோப்ளைனில் நிறையா பேர் கன்ஸோட வெப்பன்ஸோடு போவாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் அவங்க குழந்தைகளையும் இடம் மாற்றுறாங்க. இங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அதாவது ஆர்மி பேஸ்க்கு வந்துடுவாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை கொட்டும். இப்போ வந்து நம்ம ஹீரோ அவங்க கூட வந்த நிறையா பேர் வெப்பன்ஸோட வெளியே போவாங்க. வெளியே பார்க்கும்போது ஒரு ஜாம்பி வந்து அவங்களை கடிக்க பார்க்கும். ஒன்று தானேன்னு அவங்க சுட்டா நிறையா பேர் வருவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு எல்லாரையும் சுடுவாங்க. அப்போது ஒருத்தன் தவறி கீழே விழும்போது அவன் கையில் இருந்த கன் அவனையே சுட்டு அவன் செத்துருவான். உடனே நம்ம ஹீரோவையும் அவங்க கூட வந்தவங்களையும் அந்த இடத்துல மிலிட்ரி பேஸ் இருக்குல்ல, அவங்க காப்பாற்றுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருந்த கைதிகள் எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டாங்க, அவங்க எல்லாரையும் இவங்க எரிச்சிடுறாங்க. இப்போ இவன் சொல்கிறான், யாராலையும் தப்பிக்க முடியாது, அது உங்களை நிச்சயமாக கொண்டுடுன்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ நம்ம எப்படியாவது இவங்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு நம்ம அந்த ஏரோப்ளைன் இடத்துக்கு போய் நம்ம போயிடணும்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு அவங்களுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இங்கே எப்படி இவங்க தப்பிச்சு போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைக்கிள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு அந்த ஏரோப்ளைன் கிட்டே போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துடுறாங்க. அந்த சவுண்டு கேட்டோடனே எல்லா ஜாம்பிஸும் வெளியே வர ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த ஏரோப்ளைன் மேலே நின்று ஷூட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு அவன் அந்த பைலட்ஸ் இருப்பாங்களே, பைலட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இவரும் அந்த ஏரோப்ளைனை
ட்ரைவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த விட்டு ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகிடுது, எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா ஜாம்பிகளும் மேலே ஏறி இருந்ததில் அதெல்லாம் கீழே விடுதுங்க. உடனே இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இது என்னென்னு இடம் பார்த்திங்கன்னா ஒரு புது இடம், அதாவது சவுத் கொரியா. இந்த சவுத் கொரியா இடத்துல இருக்க மக்கள் எல்லாரையும் இவங்க காப்பாற்ற போவாங்க. உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது இந்த இடத்துல சவுத் கொரியா இடத்துல இவங்க ஏரோப்ளைனை லேண்ட் பண்ணுவாங்க. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கெங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பாங்க. எதுக்காக வராங்கன்னா இவங்க கூட நிறைய மிலிட்ரி பேசஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய செவுறு கட்டியிருக்காங்க. எதுக்காக இந்த செவருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்க, வெளியே இருக்கவங்கள ஜாம்பிஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இங்கே எல்லாரையுமே இவர் பார்த்துட்டு அப்படியே சும்மா ஆச்சரியமாக பயத்தில் இருப்பார். இங்கே என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா இந்த செவரு இடியாதோ, இடிஞ்சு அவங்கள உள்ளே வர மாட்டாங்களான்னு கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாது, இது ரொம்ப பெரிய செவரு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாதுல ஜாம்பிஸ்லாம் செவரு ஏறும்னு. மரம் ஏறுற மாதிரி அழகாக இவங்க செவரை ஏறிட்டாங்க. செவரை ஏறி இந்த பக்கம் வராங்கங்க, மனிதங்க இருக்க பக்கம், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாத, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாத இந்த பக்கம் அவங்க வந்து எல்லாரையுமே இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. எல்லாரையும் அவங்க கடிக்கிறாங்க. ஒரு பஸ்ஸையே அப்படியே கவுத்து போகிறாங்க. இந்த எந்திரன் படத்தில் வர கிராஃபிக்ஸ் மாதிரியே தான் இருக்குது. பரவாயில்ல, பாருங்கள். அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி கீழே தள்ளுறாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கடிக்கிறாங்க, மாற்றி கடித்து ஓடுறது. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியே தப்பிச்சிடறாரு என்னன்னு தெரில. இங்கே வந்து இந்த ஏரோப்ளைனை ரெடி பண்ணுறாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான கதையே. இந்த பையனை மட்டும் யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க, எந்த ஜாம்பிஸும் கடிக்க மாட்டாங்க. அது ஏன்ற ரகசியத்தை பின்னாடி நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த படத்தில், நானும் சொல்கிறேன். இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு இவங்க ஒவ்வொருத்தரையாக சுட்டுட்ருக்காங்க. இவங்களே ஒரு ஜாம்பி கடிச்சிடும். அந்த கையை யோசிக்காமல் நம்ம ஹீரோ டப்புன்னு கத்தி எடுத்து கட் பண்ணிவிடுவார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மூளைக்கு போயிடுச்சுன்னா அவங்க ஜாம்பியாக மாறிடுவாங்கன்னு அவர் சொல்லுவார்ல, 10 செகண்டுக்குள்ளே அவங்க ஜாம்பியாக மாறிடுவாங்கன்னு. அந்த மாதிரி எண்ணிட்டு அவங்க ஜாம்பியாக மாறலன்னொன்னே அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்குள்ளே இந்த ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகிடும். பயத்தில் அந்த பைலட் வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவார். அதாவது இது மிலிட்ரி பேஸோடைய ஏரோப்ளைன். இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு ஐயோ விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு ஏரோப்ளைன் இருக்கும். அந்த ஏரோப்ளைனுக்கு முன்னாடி போய் வழி மறிக்கிறாங்க. அந்த ஏரோப்ளைனுக்குள்ளே ஏறுறாங்க. ஏறினோடனே இந்த ஏரோப்ளைன்லேயே ஜாம்பிஸ் வந்துடுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போய் நம்ம பிளெயினை இறக்கலான்னு பார்க்குறாங்க. உடனே இந்த ஏரோப்ளைன் கிளம்புது. அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக ஜாம்பிஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகலை, ஏன்னா அவங்க கையை வெட்டி எடுத்துட்டாங்க இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு இந்த கையை வந்து வெட்டின உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றையாக நினச்சி பார்க்குறாரு, என்ன ஆச்சு, எதுக்காக அந்த பையனை மட்டும் எதுவும் பண்ணலை அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது. ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு படத்தில். இவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா பக்கத்தில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கும். அதாவது இந்த ஜாம்பிகளை பற்றி இந்த பெரிய பெரிய கேம்ப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க அமெரிக்காலலாம். அந்த மாதிரி ஒரு இடம் பக்கத்தில் இருக்கும். அங்கே போகணுன்னு சொல்லி பைலட்டுக்கிட்ட வழி சொல்லுவார். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த இந்த ட்ரெயின்லலாம் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த எதிரில் ஜாம்பிஸ் கடித்து மனுஷங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த பக்கம் வந்துடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட அந்த மிலிட்ரி ஆள் இருக்காங்களா, அவங்க துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் எடுத்து அந்த பாம் அந்த ஏரோப்ளைனுக்குள்ளேயே டொமால்னு தூக்கி போடுறான். வெடிச்சிருது பாம் தூக்கி போட்டால் வெடிக்க தான் செய்யும். வெடிச்சது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைனுடைய ஒரு பாதி பக்கம் சும்மா பிச்சுக்கிட்டு காற்று அடிக்குது. ஏரோப்ளைன் வந்து கண்ட்ரோல் இழக்குது. பைலட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க, என்னாச்சுன்னு. உடனே ஒரு இடத்துல அவங்க டேக் ஆஃப் பண்ணுவாங்க, பார்த்தா மோதிடுறாங்க. மோதின உடனே அந்த ஏரோப்ளைன் வந்து தனித்தனியாக துண்டாகிடுது. தலை வால் துண்டாகிடுற மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்காக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரத்தம் சிந்தி அந்த ஏரோப்ளைனை வந்து அது கீழே விழுறதுக்கு முன்னாடி அவங்க சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க. சீட் பெல்ட் போட்டாங்க தப்பிச்சுவாங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த பொண்ணு இருக்காது. அதை பார்த்தா வயிற்றுல பெரிய கத்தி மாதிரி, கத்தியில் ஒரு பெரிய தகர மாதிரி சொருவி இருக்கும். அதை எடுக்க பார்ப்பாரு, அவரால் எடுக்க முடியாது. உடனே அவர் அந்த சீட் பெல்ட்டை அவுத்துட்டு பார்த்தா அந்த மிலிட்ரி ஆள் அங்கே இருப்பாங்க. உடனே 2 பேரும் சிட்டிக்குள்ளே போவாங்க. சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது சிட்டியில் இருக்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, யாரும் வெளியே வரலை, இதுக்கு பயந்துன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் சென்டரை பார்த்துருவாங்க. அதாவது இந்த மருத்துவம் வச்சு இந்த ரிசர்ச்லாம் பண்ணுவாங்களா, பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்தெல்லாம் ரிசர்ச் பண்ணுற WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அவங்க கேமரா மூலிமா பார்த்துட்டு இவங்க ஜாம்பிலன்னு தெரிஞ்சோடனே அவங்க உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. உடனே இந்த இடத்துக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. எல்லா பாதிக்கப்படாத மனுஷங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கனவு வருது. கனவுலாம் கிடையாது, இந்த மயக்கத்தில் இருக்கப்போ சும்மா இல்யூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்யூஷன்ஸ் வருது. கண்ணை திறந்து பார்த்தா அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார்.
என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே தான் இருக்கார். கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. பயந்துட்டாங்க போல் இவங்க யாருன்னு தெரியாமல். உடனே இவர் இருக்கா பார்த்தீங்களா, இவர் தான் இந்த இடத்துக்கு ஹெட்டு போல். இவர் வந்து விசாரிக்கிறார் யார் என்னன்னு. அப்போ இவன் சொல்கிறான், ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த ஃபோன் நம்பர் பண்ண சொல்கிறான். பண்ணி பார்த்தவங்க தெரியுது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகள்லாம் கூடி பேசுவாங்க பார்த்துருங்களா ஐநான்னு, அந்த ஐநாவுடைய செக்ரட்டரி இவர். அதெல்லாம் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டாங்க சில பேர் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதாவது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களா இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அவர் வரும்போது ஒரு பையன் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு பையனை எதுவும் பண்ணாதுன்னு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அதாவது எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறாரு. இங்கே போட்டு கட்டுறது ஒரு வீடியோ. இந்த மாதிரி ஆன உடனே ஒரு பிளட்டை வச்சு ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தா அந்த ரிசர்ச் சென்டர் ஃபுல்லாக ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. மூச்சு விட்டு எப்படா இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ இருக்கார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை காலெல்லாம் கட்டிக்கிட்டு, அதாவது இந்த அட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு, அட்டை இது சேஃப்டி தானே, கடிக்க வந்தால் அதை வாய்க்கிட்ட வச்சிடலாம் பார்த்தீங்களா, தப்பிச்சிட முடியும் ஈஸியாக, கொஞ்சம் லைட்டாக தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மருந்து எடுக்கிறதுக்காக, இந்த எதிர்ப்பு சத்து மருந்து எடுக்கிறதுக்காக அந்த டோர் வழியாக போகிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சத்தம் கேட்டாலும் ஜாம்பிஸ் வந்துருமா அந்த சத்தத்தை நோக்கி. ரொம்ப கூர்மையாக இருக்குமா காது. உடனே இவங்க எல்லாருமே அந்த மருந்தை தேடி போகிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோராக போகிறாங்க. கண்ணாடி துண்டுகளை மிதிக்கிறார் நம்ம ஹீரோ. உடனே அந்த பக்கம் ஜாம்பிஸ்க்கு அது கேட்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக இங்கே போகிறாங்கன்னா, அதாவது இந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கிருமி இருந்தால் அந்த ஏதாவது ஒரு உடம்புல கிருமி இருந்தால், அதாவது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க மாதிரி இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க ஒரு மருந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி மருந்து எடுத்துருக்க மனுஷங்களை இந்த ஜாம்பிஸ் எதுவும் கிடைக்காது. அந்த ஜாம்பிஸ்க்கு தேவை சுத்தமான ரத்தமும் உடலும் மட்டும்தான் அந்த கிருமி தாக்கும். சுத்தமான உடலையும் சுத்தமான உடம்பையும் மட்டும்தான் அந்த கிருமி தாக்கும், ஜாம்பி கிருமி. அதுக்கு தான் இவங்க இந்த மருந்து எடுக்க போகிறாங்க. அதாவது இந்த கீமோ அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, வைரஸ். ஒரு வைரஸ் இன்னொரு வைரஸால் தான் அழிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைரஸ் இவங்க தேடி போகிறாங்க. அப்போ தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். இவர் வந்து அந்த ஜாம்பிஸை திசை திருப்பி அந்த 2 பேர் இருப்பாங்களே, இவர் கூட வந்து அந்த 2 பேரையும் அதாவது வழிகாட்டியும் நம்ம மிலிட்ரியாலையும் தப்பிக்க வச்சிடறாரு இவர். நம்ம ஹீரோ தப்பிக்க வச்சுட்டு இவர் மட்டும் அதுக்குள்ளே இருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கதவு திறக்க தான் போகிறேன், அதாவது அந்த மெயின் டோரை திறந்தால் தான் அவங்க உள்ளே வர முடியும், நான் அந்த கதவு திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் திறக்கிறாரு. அவங்க 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கதவை அவங்க மூடிடுறாங்க. லைட்டாக மூடினோடனே அதை திறக்க முடியல. அந்த ஜாம்பிஸ்லாம் உள்ளே வர பார்க்குது. ஆனால் அவங்க உள்ளே வர விடாமல் அதை லாக் பண்ணிட்டாங்க அந்த டோரை. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்களா, அந்த மெடிசன்லாம் வச்சுருக்க ஒரு இடம் V139 ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துல இந்த மருந்தெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறார் நம்ம ஹீரோ. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த மருந்து இருக்குது. ஆனால் அந்த மருந்தை லாக் பண்ணியிருக்கு. அதுக்காக ஒரு ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் அந்த பக்கம் கேமராவில் அவரை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அந்த கீ கோடை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த கீ கோடை சொன்னோன்னே அந்த கீ கோடை போட்டுட்டு அவர் உள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மருந்தாக தேடுறாரு. என்ன மருந்து எப்படி எடுக்கிறது எதுவுமே அவருக்கு தெரில. அங்கே இருக்க எல்லா மருந்தையும் எடுத்துக்கிட்டு வராரு. எல்லா மருந்தையும் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்பும் போது ஒரு ஜாம்பி வந்துடுது. அப்போ அவருக்கு வேறு வழி தெரியல. அவர் அந்த மருந்தை அவருக்குள்ளேயே செலுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். செலுத்திக்கிட்டார்னா அவர் இறப்பாரோ இல்லை இந்த ஜாம்பிகளோட கண்ணுக்கு அவர் மறைஞ்சிருவாரோ அப்படின்ற சந்தேகத்தில் கொஞ்ச நேரம் அங்கேயே இருப்பார். அப்புறம் தான் தெரியுது, இந்த மருந்தை போட்டுக்கிட்டா அந்த ஜாம்பி கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம், அதாவது நோய் உள்ளவங்கள இன்னொரு நோய் தாக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் வராரு. எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் டோரை தேடி நம்ம ஹீரோ வந்துட்டுருக்காரு. அந்த மெயின் டோருக்கு வந்துட்டா போதும் தப்பிச்சிடலாம். இவர் எங்கே என்ன பண்ணுறாருனா ஜூஸ் குடிக்கிறாரு. இந்த நிலைமையிலேயும் ஜூஸ் குடிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ தைரியமான இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவருக்குள்ளே தான் அந்த எதிர்ப்பு சக்தியான மருந்து இருக்குல்ல, அதனால் தைரியமாக இருக்கார். அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிகள் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வராரு. செக் பண்ணி பார்த்தா அவரை ஒன்றுமே பண்ணலை, அசால்ட்டாக வெறுமனே நடந்து வராரு, எதுவுமே நடக்காத மாதிரி. உடனே அந்த மருந்துக்கான எதிர்ப்பு சக்தி மருந்து இவங்க போடுறாங்க இவருக்குள்ளே, இல்லைன்னா அவர் இறந்துருவார் இல்லையா. அதனால் இவங்க எல்லாருமே இந்த மருந்தை கண்டுபிடிச்ச உடனே இந்த இடத்த விட்டு போயிட்டு அவருடைய ஃபேமிலியை பார்க்க, ஹீரோடைய ஃபேமிலி வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் இடத்துல இருப்பாங்க, அதாவது பாதுகாப்பான இடம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் WHO வந்து இந்த மருந்தை எல்லா நாடும் சேர்ந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச மருந்தை தயாரித்து அதை எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்கும் இந்த மாதிரி வானத்தில் தூக்கி போடுறது அப்படின்னு தூக்கி போட்டு எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் எரிக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் எரிக்கிறாங்க. ஓகே, கடைசியாக
இதோட இந்த கதை முடிய போகிறதில்ல, இன்னும் தொடரும்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.